Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். சார், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே சார் லீவ் எடுத்தேன். ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல சார். என்ன சார் விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? வர சொல்லியா, ஏதாவது பேசு. ஒன்றும் இல்லை புஷ்பா, இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. தேவி ஒருத்தியால எல்லாருக்கும் டீ காபி கொடுத்து சமாளிக்க முடியல. நீ வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். உடனே வரியா? என்ன யோசிக்கிற? வந்தா 1 மணி நேரம் வேலை தான். கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே நீ போயிடலாம். அத்தை, வரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. இனி எனக்கு அங்க என்ன வேலை? வரேன்னு சொல்லுங்க. சார், நான் வரேன் சார். சரி, நீ உடனே கிளம்பி வாமா. ஓகே சார். சரிங்க சார். அவ வந்ததும் வந்துருவா சார். ரேவதி, ஊரெல்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். நீ என் கம்பெனிலே வேலை பார்த்துக்கிட்டு இவ்வளோ நாளா என்னையே ஏமாத்திருக்கியா? வாடி, வா வா வா, இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன். வா. இலக்கியா, என்னை எதுக்கு எஸ்எஸ்கே ஆஃபீஸ்க்கு போக சொல்ற? நாகுவை வச்சு கார்த்திகை காப்பாத்த தானே நாங்க வேஷம் போட்டு வேலை பார்த்தேன். இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கௌதமும் வெளியே வந்துட்டான்ல, அப்புறம் எதுக்கு இலக்கியா? இல்ல அத்தை, நான் உங்களை அங்க போக சொன்னதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. நீங்க கண்டிப்பா இப்ப எஸ்எஸ்கே ஆபீஸ்க்கு போறீங்க. என்னாச்சு மேடம்? வேக்கம் ஹவுஸ் கட் ஆயிடுச்சு. மெக்கானிக் கூட்டு வந்தா பார்க்கணும் மேடம். டெய்லி காரை கவனிக்காம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப ஆடிட்டர் ஆபீஸ்க்கு வேற போகணும். எப்படி போறது? உன்னெல்லாம் நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்? ரேவதியை இன்னும் காணுமே. சொல்லு தாட்சாயணி, எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல. ஏன், என்னாச்சு? காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு எஸ்எஸ்கே. அப்படியா? எங்க? பூந்தமல்லி பக்கத்துல இருக்கேன். மெக்கானிக் வந்து தான் கார் ரெடி பண்ண முடியும்னு சொல்றாங்க. நான் ஒரு கேப் புக் பண்ணிட்டு நேரா ஆபீஸ் கிட்ட வந்துடுறேன். சரி, கிளம்பி வா. அது தாட்சாயணி, என்ன சொல்லுங்க. ஆபீஸ்க்கு வர. இப்ப அப்படிதானே சொன்னேன். இல்ல, அதுக்கு இல்ல. எதுக்கு தேவையில்லாம ஆபீஸ்க்கு கேப் புக் பண்ணிட்டு வர? நீ வீட்டுக்கு தானே போற, அப்ப ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு புக் பண்ணிட்டு போலாம்ல. ஆடிட்டர் வேற அக்கவுண்ட் கிளியரன்ஸ்க்காக கூப்பிட்டு இருக்காரு. சரி, போலன்னு பார்த்தா இந்த கார் வேற காலை வாரிடுச்சு. நான் ஆபீஸ்க்கு வரேன். நாம 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போய் ஆடிட்டரை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். சரி, நான் வச்சுட்டுமா? தாட்சாயணி, ஒரு நிமிஷம். ஆடிட்டரை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமே. ஏன், இன்னைக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, முக்கியமான ஒருத்தரை நான் இங்க வர சொல்லிருக்கேன், அதான். யார் அந்த முக்கியமானவரு? ஏன், அவரை நான் பார்க்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நான் ஆபீஸ்க்கு வரேன். முதல்ல போனை வைங்க. தாட்சாயணி, ரேவதி வர இங்க வரேன். இந்த சமயத்துல தாட்சாயணி வந்து அவளை பார்த்துட்டா ஆபத்தாயிடுமே. என்ன பண்றது? தாட்சாயணி வரதுக்குள்ள இந்த ரேவதி வரணுமே.
ரேவதி, ஊருக்கு அல்வா கொடுக்குறோம் இந்த எஸ்எஸ்கே. ஆனா நீ எனக்கே அல்வா கொடுக்குறியா? வாடி, வா வாடி, உன்னை பாத்துக்கிறேன். புஷ்பாக்கா, உங்களை எம்டி சார் அவங்க கேபினுக்கு வர சொன்னாங்க. எதுக்கு தெரியல. நீ இன்னும் மாஸ்க போட்டே ஏமாத்தலான்னு பாக்குறியா? வாடி, வா வா, உன் முகமுடிய இன்னைக்கே நான் கிழிக்கிறேன். வா. சார், சொல்லுங்க சார், காஃபி வேணுமா? இல்ல, விஷம் வேணும். அதுவும் நீ குடிக்கிறதுக்கு. ஏய் ரேவதி, என்ன ஏமாத்த பாக்குறியா? உனக்கு என்ன திமிரு இருந்தா புஷ்பான்னு சொல்லி உன் முகத்தை மூடிக்கிட்டு என்னையே இவ்வளவு நாள் ஏமாத்தி முட்டாளாக்கிருப்பேன். நான் உன்னை கொல்றதுக்கு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா நீ என்ன வேவு பாக்கிறதுக்கு என்னோட ஆபீஸ்குள்ளேயே வந்து என் பக்கத்துலயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கியா? உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும். ஏய், இன்னைக்கு நீ என்கிட்ட வசமா சிக்கியிருக்கடி. ஆமா, நீ பெத்திய ஒரு புள்ள, அவன் எங்க? அவனை காட்டு. உங்க 2 பேர் கதையையும் இன்னைக்கே முடிக்கிறேன். ஏய், என்ன பாக்குற? இனி நீ தப்பவே முடியாது. சொல்லு, அந்த பையன் யாரு? அவன் எங்க இருக்கான்? ஏய், சொல்ல போறியா இல்லையா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். எஸ்எஸ்கே, நிறுத்துங்க. என்ன எஸ்எஸ்கே, ரேவதி அம்மாவை கொல்ல போறீங்களா? எங்க இப்ப கொல்லுங்க பாப்போம். அட, கொல்லுங்க. என்ன எஸ்எஸ்கே நின்னுட்டு இருக்கேன்? மரியாதையெல்லாம் மனசுல இருந்தா போதும், உட்காரு. ஆமா, எதுக்கு ரேவதி அம்மாவை வர சொன்னீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச துரோகத்துக்கு இப்ப பரிகாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ரேவதி அம்மாக்கு தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்க போறீங்களா? இலக்கியா, அதெல்லாம் நடக்காது. ஏன்னா தாட்சாயினி அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைல்ல. ஒருவேளை என்கிட்ட பணம் காசு கொட்டி இருந்திருந்தா இந்த ஆளு தாட்சாயினிய தூக்கி அடிச்சுட்டு என்கிட்ட பல்ல எழிச்சுக்கிட்டு வந்தாலும் வருவான். ஏய், பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்ன என்னடி திமிரா? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா
இவ பேச்ச கேட்டுக்கிட்டு என் கேபின்ல ஹிடன் மைக்க வச்சு என்ன உளவு பார்த்து என்ன ஏமாத்தி நாகோ தூக்கிட்டு போறதுக்கு உதவி செஞ்சுட்டு இப்ப வந்து ஏன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசுறியா? உன்னை இப்பவே கொல்றேன்டி. நிறுத்துங்க. என்ன ஏன் முன்னாடியே ரேவதி அம்மா மேல கை வச்சிருவீங்களா? என்னமோ இவங்களை கொல்றேன்னு குதிக்கிறீங்க. நான் மட்டும் இல்லன்னு வைங்க, இவங்க எப்பவும் உங்களை கொன்னு இருப்பாங்க. உங்களுக்கு அது தெரியுமா? யார் இலக்கியா? இவளா? இவ என்ன கொள்ளுவாளா? நல்ல காமெடியா இருக்கே. காமெடி இல்ல, நிஜம். உனக்கு ஒரு தடவை காஃபில விஷத்தை கலந்து கொடுத்தேன். அடுத்த தடவை சிலிண்டரை இங்க வச்சு லீக் பண்ணி உன்னை எரிக்க பார்த்தேன். அன்னைக்கு உன் அதிர்ஷ்டம், நீ அதுல தப்பிச்சிட்ட. ஆனா அடுத்த அட்டெம்ப்ட்ல இவங்க நிச்சயமா உங்களை கொன்னு இருப்பாங்க. நான் தான் தடுத்து பொழைச்சு போகட்டும்னு விட சொன்னேன். என்ன முழிக்கிற? என்ன புடிச்சு என் புள்ளைய கொல்றதுக்கு நீ அலைஞ்சிட்டு இருந்த. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை கொல்றதுக்கு முடிவு பண்ணி மாறு வேஷத்துல நான் இங்க வந்தேன். இலக்கியா மட்டும் தடுக்கலனா இந்நேரம் உன் போட்டோக்கு மாலை போட்டிருப்பாங்க. இப்ப புரியுதா? நான் போட்ட உயிர் பிச்சையில தான் நீங்க இப்போ எங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கார்த்திகை கடத்தி கௌதம் அநியாயமா ஜெயில போட்டு காலி பண்ண பாத்தீங்க. அவரை எல்லாரும் முன்னாடியும் வச்சு நீ அப்பம் பேர் தெரியாதவன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினீங்க. ஆனா உங்களை கொல்லவும் அவமானப்படுத்தவும் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தோம், நாங்க அதை செய்யல. இதுல இருந்தே நீங்க எங்க கால் தூசிக்கு கூட சமம் இல்லங்கறத புரிஞ்சுக்கோங்க. இலக்கியா, மரியாதை. ஆமா, அந்த மரியாதையை தான் காப்பாத்திக்கோங்கன்னு சொல்றேன். இனிமேலாவது திருந்தி மனுஷனா வாழ பாருங்க. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு கௌதம கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு உங்க மரியாதையை நீங்களே காப்பாத்திக்கோங்க. என்னது மன்னிப்பா? அதுவும் உன் புருஷன் கிட்டியா? அது கனவுலயும் நடக்காது இலக்கியா. நடக்கும், நடக்க வெப்ப. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லார் முன்னாடியும் வச்சு கௌதம் கிட்ட உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அதையும் பார்க்கலாம். ஐயோ, தாட்சாயினி அதுக்குள்ள வந்துட்டாளா? ஹலோ எஸ்எஸ்கே, கேப் கிடைக்கல, அதான் ஆட்டோ பிடிச்சு வந்துட்டு இருக்கேன். அப்படியா? இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். 5 நிமிஷத்துலயா? ஆமா, ஏன் உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணு இல்ல, ஏதோ கரகரன் இருக்கு. சரி சரி, நான் வைக்கிறேன். என்ன எஸ்எஸ்கே, போன்ல யாரு? உன் பொண்டாட்டியா? எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா? நீ பம்மறது தான் உன் மூஞ்சிலேயே தெரியுதே. ஒரு பணக்காரி கிட்ட இப்படி பயந்து வேர்த்து நடுங்கி இப்படி வசதியான வாழ்க்கைய நீ இப்படி அனுபவிச்சுதான் ஆகணுமா? இந்த அசிங்கத்துக்கு தான் எனக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியா? ஹலோ, என்ன எகுறீங்க? அவங்க சொன்னது உண்மைதானே? காசுக்காக எதையுமே செய்யறவர் தானே நீங்க? இலக்கியா, வேணாம். நான் கொலைகாரன் ஆறதுக்குள்ள 2 பேரும் ஓடி போயிருக்க. போங்க. பாரா காமெடியா. உட்காருங்கம்மா.
இப்ப நீங்க கொலைகாரன் ஆகுறீங்களா இல்ல உங்க தாட்சாயணி வந்து கொலைகாரி ஆகுறாங்களான்னு பாத்துடுவோம். ஏய் ஏய் இலக்கியா வேணாம் சொன்னா கேளு. இவளை கூட்டிட்டு உடனே கிளம்பு கிளம்பு. எதுக்கு கிளம்பணும்? உன் பொண்டாட்டி வரட்டும். நீ எனக்கு பண்ண துரோகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். ஏய் ரேவதி இது நல்லா இல்ல நல்லா இல்ல. ஏய் ப்ளீஸ் இலக்கியா அவளை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு கிளம்பு. என்னம்மா இது, நம்மள கொல்றேன்னு சொல்லிட்டு இவர் பயத்துல செத்துருவாரு போல இருக்கே. சரி சரி எந்திரிங்க போலாம். இப்ப கூட நாங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறோம். அத புரிஞ்சுக்கிட்டு உங்க பர்த்டே அன்னைக்கு கௌதம் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்ல அடுத்த தடவை நான் பாவம் பார்க்க மாட்டேன். வாங்கம்மா போலாம். இலக்கியா, நீ வண்டி புக் பண்ண, நம்ம ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி போயிடலாம். ஜானு ஜானு வரேன்ப்பா. என்னப்பா? இலக்கியாவும் ரேவதி அம்மாவும் எங்க போனாங்க? ரொம்ப நேரமா காணோம். அவங்க 2 பேரும் திடீர்னு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. மார்க்கெட்டுக்கா? அதுக்கே 2 பேரு? தோ வந்துட்டாங்களே. என்ன கௌதம் கிளம்பிட்டீங்களா? அது இருக்கட்டும், எங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர இவ்ளோ நேரமா? போன உடனே காய்கறியை வாங்கிட முடியுமா? நல்லா பார்த்து வாங்கணும்ல, அதான் லேட்டு. காட்டு. என்னது இவ்வளவுதானா? நீங்க வாங்கின ஒரு கட்டு கீரைக்கு 2 விஞ்ஞானிங்க போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? இவங்க பாக்குற முடியே சரியில்லை. கௌதம், எங்க போனீங்க சொல்லுங்க பாக்கலாம். அது ஒண்ணும் இல்ல அத்தை, மார்க்கெட்டுக்கு போற சாக்குல கொஞ்ச நேரம் வாக்கிங் போனோம், அவ்வளவுதான். அதானே பார்த்தேன், சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. வாப்பா, உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன் வா. ஆமா ஜானு, வா பசிக்குது. அண்ணி, கௌதம் வந்து கதவு தரங்க. கதவு தரங்க. என்ன இந்த ரூம்லயே வச்சு கொல்ல பாக்குறீங்களா? கதவு திறக்க போறீங்களா இல்லையா? என்ன கௌதம் அங்கேயே பாக்குற? அவ கத்துறதுன புதுசா? நீ வா, டிஃபன் சாப்பிடலாம் வா. இங்க பாருங்க, என்ன ரூம்குள்ள வச்சு பூட்டி இருக்கிற பாவம் உங்களை சும்மாவே விடாது. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. அவங்கள திறந்து விட்டுரு ஜானு. இது பாரு, அதெல்லாம் முடியாது. அவ அங்கேயே இருக்கட்டும். அவ பண்ண தப்புக்கு அவ அங்கேயே இருந்தாதான் புத்தி வரும். என்ன பேசுற ஜானு? அவங்க தொணன்னு கத்திட்டு இருக்கும்போது நான் எப்படி சாப்பிடுறது? முதல்ல போய் ரூமை திறந்து விடு. அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. அவளுக்கு சாப்பாடு டைம்க்கு கொடுக்கறேன், டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறேன். அதை சாப்பிட்டுட்டு அங்க கடக்கிறதுக்கு அவளுக்கு என்ன நோகுதுன்னு புரியல. நீ அதை விடு. நீ சொன்னா கேட்க மாட்ட, நானே போய் திறக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ இரு. இலக்கியா, நீ போய் ஓபன் பண்ணு. இலக்கியா போகாத, நீ இங்கே இரு. ஜானு அப்படிதான் சொல்லுவாங்க, நீ போய் ஓபன் பண்ணு போ. இலக்கியா போகாத சொல்லிட்டேன். அவ வெளியில வந்தா நமக்கு தான் ஆபத்து. அத்தை, கௌதம் சொல்றதுதான் சரி. அவங்க நம்மள கஷ்டப்படுத்தினாலும் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், அவங்கள விட்டுறலாம். ஏய் போகாதன்னு சொல்றேன்ல. சும்மா ஜானு, அவ ஓபன் பண்ணு. ஐயோ கௌதம், நீ இலக்கியா இரு, தரக்காத இரு, சொல்லிட்டேன். இரு, இரு, இரு. ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பைரவி வெளியில வந்தா கஷ்டம். ஏய் பேக். என்னடி நீ உன் மாமியாரும் சேர்ந்து என்ன குடும்பம் பண்றீங்களா? இங்க பாருங்க, அந்த குணம் உங்களுக்கு தான் இருக்கு, எனக்கு கிடையாது மேடம். இருடி, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். என்ன நீ புள்ள வந்துட்டான்னு ரொம்ப தான் ஆட்டம் போடுறீங்களா? எதுக்கு என்ன அடிச்சு போட்டீங்க? எதுக்கு அடிச்சு போட்டேன்னு உனக்கு தெரியல? சொந்த வீட்டுக்கு எதிராவே சூனியம் வச்சா உன்னை வீட்டுக்குள்ள பூட்டாம உனக்கு மரியாதை பண்ணணுமா? என்ன தைரியம் இருந்தா இந்த பைரவிய அடைச்சு வச்சதும் இல்லாம ஆணவமா வேற பேசுறீங்க?
இந்த குடும்பத்துக்காக நைட் அண்ட் டே உழைச்சவளுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை இதானா? உங்களுக்கெல்லாம் நன்றியே இருக்காதா? ஏய், நீ அந்த சர்வன்ட் ரேவதி தானே? இங்க என்ன பண்ற? என்ன முழிக்கிற? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். வாயை திறந்து பேசு. இங்க எதுக்கு வந்த? என் வீட்ல உனக்கு என்னடி வேலை? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ரேவதி அம்மா உங்க வீட்டுக்கு ஒன்றும் வரல, எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இனிமே அவங்க இங்க தான் தங்குவாங்க. எது உன்னோட வீடு? இது எல்லாம் கார்த்திகோட சொத்து. சொத்துக்கு சொந்தக்காரனை வெளியே துரத்திட்டு நீ கண்டவளையும் கொண்டு வந்து தங்க வைப்பியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.